Hello everyone, வணக்கம். Welcome to my channel. இந்த வீடியோவில் MSc Mathematics கோர்ஸில் இருக்க டோபாலஜின்ற சப்ஜெக்டில் தி மெட்ரிக் டோபாலஜி இந்த டாபிக் பார்க்கலாம். இந்த மெட்ரிக் டோபாலஜி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து மெட்ரிக் ஆன் எ செட் எப்படின்றத டிஃபைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மெட்ரிசபிள் ஸ்பேஸ்னால் என்னன்றதை பார்க்கலாம். அப்புறம் மெட்ரிக் டோபாலஜி எப்படி டிஃபைன் பண்ணுறதுன்றதையும் பார்க்கலாம். First definition, a metric on a set X is a function D from X cross X to R. The function எப்படி define பண்ணிருக்காங்க? D from X cross X to R which satisfies three conditions. அதுதான் நம்ம சொல்லணும் மெட்ரிக்னு டிஃபைன் பண்ணால். எப்பயும் மெட்ரிக்னாலே டிஸ்டன்ஸுன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கிங்க. மெட்ரிக்னாலே டிஸ்டன்ஸ் ஃபங்க்ஷன் ஞாபகம் வச்சிட்டோம்னா டிஸ்டன்ஸ்னாலே நம்மளுக்கு ரெண்டு பாயிண்ட் வேணும். டிஸ்டன்ஸ் பிட்வீன் ரெண்டு பாயிண்ட்டுன்னு தான் எப்பயுமே நம்ம சொல்லுவோம். ஒன்று ஸ்டார்டிங் பாயிண்ட்டு, இன்னொன்று எண்டிங் பாயிண்ட். அப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் இந்த எக்ஸ் அண்ட் ஒய் அப்படின்னு டினோட் பண்ணுறது தான் நம்ம எப்படி கொடுக்குறோம், டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய். இந்த எக்ஸுன்ற ஸ்டார்டிங் பாயிண்ட் ஃபஸ்ட்டு எக்ஸ்லேயும் இந்த எண்டிங் பாயிண்ட் ஒய் வந்து செகண்ட் எக்ஸ்லேயும் எடுத்துட்டிங்கன்னா we define d of x and y is the distance between 2 points x and y. கண்டிப்பாக இதோட வேல்யூ வந்து ரியல் வேல்யூவாக தான் இருக்கும். அதுலேயும் பாசிட்டிவ் ரியலாக தான் இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு கண்டிஷன் பாருங்கள், டிஸ்டன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க, கிரேட்டர் தேன் 0. ஃபஸ்ட்டு கண்டிஷன் கிரேட்டர் தேன் 0. எப்பயுமே நம்ம டிஸ்டன்ஸை நம்ம அளக்கும்போது பார்த்திங்கன்னா பாசிட்டிவில் தான் நம்ம சொல்லுவோம். அப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் எனி டூ பாயிண்ட்ஸ்ன்னு நீங்கள் சொல்லும்போது எப்பயும் பாசிட்டிவ் வேல்யூவாக சொல்கிறதுனால ஃபஸ்ட் கண்டிஷன் கிரேட்டர் தேன் 0 ஃபார் ஆல் எக்ஸ் அண்ட் ஒய். அடுத்தது ஈக்குவல் டு 0. ஃபஸ்ட் கண்டிஷன்லேயே பாருங்கள், டிஸ்டன்ஸ் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 0. ஈக்குவாலிட்டி ஹோல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈக்குவல் டு 0ன்னு வந்ததுனாக்க எப்பயுமே நம்ம எப்படி எழுதுவோம், அந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் எக்ஸ் அண்ட் ஒய்யை அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் எக்ஸு அண்ட் ஒய்க்கான டிஃப்ரென்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் எக்ஸ் அண்ட் ஒய்ன்றதை எப்படி எழுதலாம், மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய். இந்த வேல்யூ டிஸ்டன்ஸ் 0ன்றதுனால மாட் எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் ஆல்சோ 0. மாட் வேல்யூ 0, அப்சல்யூட் வேல்யூ 0 அப்படின்னாக்கா உள்ளே இருக்கிற வேல்யூ தான் 0. அப்படின்னா என்ன அர்த்தம், எக்ஸ் மைனஸ் ஒய் தான் நம்மளுக்கு 0வாக இருக்கும். எக்ஸ் மைனஸ் ஒய் 0நாக்க எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய். அப்போ டிஸ்டன்ஸை நம்ம எப்போ 0 சொல்கிறோமோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு கிடைக்கும். Equality holds if and only if x is equal to y. First condition பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன வருது, greater than 0 வரும். Distance is always positive. Whenever equal to 0 அப்படின்னா அந்த start and end points x and y ரெண்டுமே நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்றது தான் ஃபஸ்ட் கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா distance between x and y is equal to distance between y and x. சப்போஸ் நம்மளுக்கு ஒரு ரெண்டு பாயிண்ட் இப்படி எடுத்துக்கிறீங்க, எக்ஸு ஒய். எக்ஸ்லேருந்து ஒய்க்கான டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட் கண்டிஷனில் சொன்ன மாதிரி ஒரு 10 கிலோமீட்டர்னு பாசிட்டிவில் எடுத்துட்டிங்கனாக்க டிஸ்டன்ஸ் பிட்வீன் எக்ஸ் அண்ட் ஒய்யும் 10 கிலோமீட்டர் தான். டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஒய்யிலேருந்து எக்ஸுக்கும் நம்மளுக்கு 10 கிலோமீட்டர்னு தான் சொல்லுவோம். ஸோ செகண்ட் கண்டிஷன் நம்மளுக்கு என்னென்னு வந்துடும், டிஸ்டன்ஸ் பிட்வீன் எக்ஸ் அண்ட் ஒய் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பிட்வீன் y and x அப்படின்னு வந்துடும். d of xy is equal to d of y, x என்ற செகண்ட் கண்டிஷன். அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேர்ட் வந்து ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி. இந்த ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டிக்கு என்ன பண்ணணும்னா ஒரு ட்ரையாங்கிள் நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க, ட்ரையாங்கிள். இப்போ இதுக்கு எக்ஸு ஒய் இசட் இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸு ஒய் இசட்டில் உங்களுக்கு டிஸ்டன்ஸ் பிட்வீன் எக்ஸ் அண்ட் ஒய்க்கும் ஒய் அண்ட் இசட்டுக்கும் இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறேன். அப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் எக்ஸ் அண்ட் ஒய்க்கும் டிஸ்டன்ஸ் பிட்வீன் எக்ஸ் அண்ட் ஒய்க்கும் அண்ட் ஒய் அண்ட் இசட்டுக்கும் நீங்கள் இந்த வேல்யூவை ஆட் பண்ணோம்னா கண்டிப்பாக அதோட வேல்யூ எதை விட கம்மியாக இருக்கும், டிஸ்டன்ஸ் பிட்வீன் எக்ஸ் அண்ட் இசட்டை விட. எப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் எக்ஸ் அண்ட் ஒய் ப்ளஸ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஒய் அண்ட் இசட் is always greater than or equal to distance between x and z. x க்கும் z க்குமான distance. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு
இந்த ட்ரையாங்கிள் இதிலே பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸு அண்ட் இசட் இந்த ரெண்டுத்துக்குமான டிஸ்டன்ஸை நான் டேரெக்டாக நம்ம எடுத்துக்கலாம். இப்படி டேரெக்டாக போய் டிஸ்டன்ஸ் பிட்வீன் எக்ஸ் அண்ட் இசட்னு எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி சுற்றிட்டு போய் எடுக்கலாம். எக்ஸ்லேருந்து ஒய்க்கு போய் அப்புறம் ஒய்யிலேருந்து இசட்டுக்கு போய் இப்படியும் நம்ம எடுக்கலாம். அப்போ ரெண்டு விதமான டிஸ்டன்ஸ் கிடைக்கும். இப்போ ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஸ்டன்ஸ் பிட்வீன் எக்ஸ் அண்ட் ஒய், distance between x and y plus y and z is always greater than or equal to distance between x and z. எப்படி பார்த்தாலும் இந்த ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டியில் இது ஒரு சைடாக இருக்குது, இது ஒரு சைடாக இருக்குது, இது ஒரு சைடாக இருக்குது. ஸோ ரெண்டு சைடும் நீங்கள் ஆட் பண்ணி வர வேல்யூ கண்டிப்பாக என்னவாக தான் இருக்கும், கிரேட்டர் வேல்யூவாக தான் இருக்கும் இந்த ஒரு சைடு இருக்கிற வேல்யூ விட. ஸோ தேர்ட் கண்டிஷன் ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி எப்படி பார்த்தீங்கன்னா distance between x and y plus distance between y and z is always greater than or equal to distance between x and z. அதாவது எக்ஸ்லேருந்து டேரெக்டாக நம்மளுக்கு இசட்டுக்கு போய் சேரலாம். அதுக்கு பதில் நீங்கள் சுற்றிட்டு போனீங்கன்னா எக்ஸ்லேருந்து ஒய்க்கு போய் அப்புறம் ஒய்யிலேருந்து இசட்டுக்கு போனீங்கன்னா வர்றது கண்டிப்பாக என்னவாக தான் இருக்கும், ஹையஸ்ட் வேல்யூவாக தான் இருக்கும் இந்த வேல்யூ. ஸோ distance between x and y plus y and z is always greater than or equal to distance between x and z. போன கேஸில் நான் டெஃபினேஷன் சொன்னதில் மெட்ரிக் வந்து அந்த 3 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுனாக்கா இந்த எக்ஸுக்கான மெட்ரிக் டியை டிஃபைன் பண்ணிட்டு தான் சொல்லிடலாம். அந்த டின்ற மெட்ரிக் ஃபங்க்ஷன் x cross x2 r satisfies 3 conditions. Number 1, d of x, y is greater than or equal to 0. Equality holds na x is equal to y. Second condition, distance between x and y is equal to distance between y and x. தேர்ட் கண்டிஷன் ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி. இந்த 3 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா அந்த டீன்றது தான் நம்ம மெட்ரிக். எதுக்கான மெட்ரிக்னு சொல்லுவோம், இந்த எக்ஸுன்ற செட்டுக்கான மெட்ரிக்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா முன்னாடி சொன்ன மாதிரி டி ஆஃப் எக்ஸ் ஒய்ன்றது எப்படி டிஃபைன் பண்ணிக்கலான்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் எக்ஸ் அண்ட் ஒய் அப்படின்னு நோட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பால் நம்ம டிஃபைன் பண்ண போகிறோம். டிஸ்டன்ஸ் பிட்வீன் எக்ஸ் அண்ட் y அப்படின்றத d of x, y டிஃபைன் பண்ணிட்டோம்னா இதை வச்சு நம்ம ஒரு பால் டெஃபினிஷன் டிஃபைன் பண்ணலாம். இந்த பால் டெஃபினிஷன் பார்த்திங்கன்னா எக்ஸை சென்டராக வச்சு அண்ட் எப்சிலாங்கை ரேடியஸாக வச்சு வரைகிற பாலை வந்து b of x, எப்சிலாங்னு சொல்லலாம், இல்லை bd of x, எப்சிலாங்னு சொல்லலாம். இதான் வந்து நம்மளுக்கு இந்த வேல்யூ. இதுதான் நம்மளுக்கு சென்டர் அண்ட் இந்த வேல்யூ தான் நம்மளுக்கு எப்சிலாங்னு சொல்லியிருக்கோம். அப்போ சென்டர் எக்ஸு அண்ட் ரேடியஸ் வந்து எப்சிலாங் இருக்கிற மாதிரி ஒரு பால் நான் வந்து வரைஞ்சிருக்கேன், சர்க்கிள் மாதிரி. இதில் நம்ம என்ன மாதிரி பாயிண்ட்ஸாக கலெக்ட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா எந்த பாயிண்ட்ஸ்னாலும் ஒய்யாக கலெக்ட் பண்ணலாம். இந்த ஒய் வேல்யூ கலெக்ட் பண்ணும்போது என்ன கண்டிஷன் பார்த்தீங்கன்னாக்கா இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் எக்ஸ் அண்ட் ஒய், இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் எக்ஸ் அண்ட் ஒய், இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் எக்ஸ் அண்ட் ஒய் இது எதோட கம்மியாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா லெஸ் தேன் எப்சிலாங், லெஸ் தேன் தி ரேடியஸ். ரேடியஸ் நம்மளுக்கு எது வரைக்கும் இருக்குது, இந்த பார்டர் வரைக்கும் இருக்குது நம்மளுக்கு எப்சிலாங்கிறது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா டிஸ்டன்ஸ் பிட்வீன் இந்த எக்ஸ் அண்ட் ஒய், இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் உங்களுக்கு எக்ஸ் அண்ட் ஒய், இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் எக்ஸ் அண்ட் ஒய் இஸ் ஆல்வேஸ் லெஸ் தேன் the radius epsilon அப்படின்றது மாதிரி கண்டிஷன் போட்டிங்கன்னா இந்த y எல்லாத்தையுமே இந்த பாலில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடலாம். சப்போஸ் இந்த ஒய்யை நான் இங்கே எடுத்துக்கிறேன், நான் இந்த ஒய்யை இங்கே எடுத்துட்டேனாக்க இங்கே எடுத்துகிட்டா அந்த பால்குள்ளே வருதா, வரல, நம்மளுக்கு நல்லாவே தெரியுது இந்த ஒய் வந்து அவுட் சைட் ஆஃப் தி பால்னு வருது. சப்போஸ் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இந்த ஒய்யை நம்ம எடுத்துக்கிறோன்னு எடுத்துட்டோம்னா நம்ம என்ன கண்டிஷனை செக் பண்ணோம், இந்த ஒய்யை கலெக்ட் பண்ணோம்னாக்க டிஸ்டன்ஸ் பிட்வீன் இந்த சென்டர் எக்ஸுக்கும் இந்த ஒய்க்குமான டிஸ்டன்ஸ் இஸ் லெஸ் தேன் எப்சிலாங்னு வரணும். நம்மளுக்கு எப்சிலாங் வந்து இந்த இடத்தோட எப்சிலாங் முடிஞ்சிடும், இந்த இடத்து வரைக்கும் தான் நம்மளுக்கு எப்சிலாங்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதுக்கு அப்புறம் இருக்கிறதுல நம்மளுக்கு எப்சிலாங் விட அதிகமாக இருக்கும். அப்போ இந்த கேஸில் பொறுத்த வரைக்கும் டிஸ்டன்ஸ் பிட்வீன் எக்ஸ் அண்ட் ஒய் வந்து நம்மளுக்கு கிரேட்டர் தேன் எப்சிலாங்னு வரதுனால இந்த ஒய் நம்மளுக்கு எதில் வரலன்னு அர்த்தம், இந்த பாலில் வரலன்னு அர்த்தம். ஸோ நம்மளுக்கு பாலுக்குள்ளார வரணும் அப்படின்னா என்ன செக் பண்ணணும், சென்டர் பாயிண்ட்டுக்கும் நான் எந்த பாயிண்ட் இருக்குதுன்னு சொல்கிறனோ அந்த ஒய்க்குமான டிஸ்டன்ஸ் இஸ் லெஸ் தேன் தி ரேடியஸ் எப்சிலாங்னு வரணும். அப்போ bd of x, y is equal to collection of all y such that
distance between x and y is less than epsilon. இதுதான் நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுறோம், b of x, epsilon. இப்போ மெட்ரிக் டிஃபைன் பண்ணிட்டோம். அடுத்தது வந்து பால்ஸ் நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுன்றதை பார்த்தோம். இந்த பால்ஸை நம்ம டிஃபைன் பண்ணதுக்கப்புறம் இந்த கலெக்ஷன் ஆஃப் ஆல் பால்ஸ் எல்லாத்தையும் ஒரு கலெக்ஷனில் கொடுத்தோம்னா தட் ஃபார்ம்ஸ் எ பேசிஸ் ஃபார் எ டோபாலஜி ஆன் எக்ஸ். அதை தான் நம்ம என்ன டோபாலஜின்னு சொல்லுவோம், மெட்ரிக் டோபாலஜின்னு சொல்லுவோம். அதாவது கலெக்ஷன் ஆஃப் ஆல் பால்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஒரு கலெக்ஷனில் கொடுத்தோம்னா பிடி ஆஃப் எக்ஸ் எப்சிலான், இந்த மாதிரி இருக்கிற பால்ஸ் எல்லாத்தையும் நான் ஒரு கலெக்ஷனில் கொடுத்தேன்னாக்க இது வந்து ஒரு பேசிஸாக இருக்கும். இது எதோட பேசிஸாக இருக்கும்னு பார்த்திங்கன்னா மெட்ரிக் டோபாலஜியோட பேசிஸ். அப்போ மெட்ரிக் டோபாலஜியோட பேசிஸ்லாம் பார்த்திங்கனாக்க கலெக்ஷன் ஆஃப் ஆல் பால்ஸ் பிடி ஆஃப் எக்ஸ் எப்சிலாங், எக்ஸ்ன்றது சென்டர் அண்ட் எப்சிலாங்கிறது ரேடியஸ். இந்த மாதிரி இருக்கிற எல்லா பால்ஸ் ஃபார் எவ்ரி எக்ஸ் பிலாங்ஸ் டு எக்ஸ் இருக்கிற எல்லா பால்ஸையும் நம்ம கலெக்ட் பண்ணுறோம். அந்த மாதிரி கலெக்ட் பண்ணோம்னா இது ஒரு பேசிஸை ஃபார்ம் பண்ணோம். அந்த பேசிஸ் எந்த பேசிஸ்னால் மெட்ரிக் டோபாலஜிக்கான பேசிஸ். எப்பயுமே மெட்ரிக்னாலே என்ன வரணும், டீன்றது வந்துச்சுன்னா டிஸ்டன்ஸ் நோட் பண்ணிட்டோம்னாலே உடனே அங்கே மெட்ரிக் டிஃபைன் பண்ண முடியும். இப்போ மெட்ரிக்கை வச்சு தான் அந்த பால்ஸை நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பால்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிங்கன்னா வர்றது மெட்ரிக் டோபாலஜியோட பேசிஸ் எலமெண்ட்ஸாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு பேசிஸ் எலமெண்ட்ஸ்லாம் என்ன ஃபார்மில் இருக்குது, பால்ஸாக இருக்குது. அப்போ போன ஒரு ஸ்லைடில் நான் ஒரு யூடியூப் வீடியோ நான் கொடுத்துருக்கேன், பேசிஸ் ஃபார் எ டோபாலஜி. அதில் போய் பார்த்தீங்கன்னாக்க பேசிஸை வச்சு ஒரு ஓப்பன் செட்டுக்கான டெஃபினேஷன் எக்ஸு பிலாங்ஸ் டு பி இஸ் கண்டைன்டு இன் யூ அப்படின்னு சொல்லிட்டோம்னா யூன்றது நம்மளுக்கு ஓப்பன் செட்டுன்னு சொல்லுவோம். இங்கே வந்து நம்மளுக்கு யூவை ஓப்பன் செட்டுன்னு சொல்லணும் அப்படின்னாக்க எக்ஸு பிலாங்ஸ் டு த பேசிஸ் எலமெண்ட்டாக இருக்கணும். அந்த பேசிஸ் எலமெண்ட் எல்லாமே யூவில் இருக்கிற மாதிரி இருக்கணும். இங்கே வந்து நம்மளுக்கு பேசிஸ் எலமெண்ட் எப்படி எடுத்துக்கணும், பாலாக எடுத்துக்கணும். பிடி ஆஃப் எக்ஸ் எப்சிலாங் இல்லைனா எக்ஸ் டெல்டா எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. மொத்தத்தில் எக்ஸுன்றது சென்டராக எடுத்துட்டோம்னா எப்சிலாங்கிறது ரேடியஸ். அப்படி பார்த்தீங்கன்னா பிடி ஆஃப் y, delta is contained in u இருந்ததுன்னா u is said to be open in the metric topology. நம்ம சாதாரணமாக சொல்கிற பேசிஸை வச்சு வர ஓப்பன் செட்டுக்கு டெஃபினேஷன் x belongs to b is contained in u. இந்த கேஸில் bக்கு பதிலாக என்ன டிஃபைன் பண்ணியிருக்கோம், bd of y, delta is contained in u. இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா u is open in the metric topology induced by the metric dன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம மெட்ரிக்கை டிஃபைன் பண்ணோம். அடுத்தது மெட்ரிக்கை வச்சு வர்ற பால் டிஃபைன் பண்ணுறது எப்படின்றத பார்த்தோம். அதுக்கப்புறம் மெட்ரிக் டோபாலஜி பார்த்தோம். இப்போ எக்ஸுன்றது டோபாலஜிக்கல் ஸ்பேஸாக இருந்ததுன்னா அந்த எக்ஸுன்றதை எப்போ மெட்ரிசிபிள்னு சொல்லுவோம்னாக்க தேர் எக்ஸிஸ்ட் எ மெட்ரிக். இந்த எக்ஸுன்ற செட்டுக்கு என்னால் ஒரு மெட்ரிக் டிஃபைன் பண்ண முடியும். தேட் இன்டியூசஸ் அ டோபாலஜி. எக்ஸுன்ற டோபாலஜிக்கல் ஸ்பேஸுக்கு எப்போ வந்து மெட்ரிசிபிள் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவோம்னா அந்த டோபாலஜிக்கல் ஸ்பேஸுக்கு ஒரு மெட்ரிக் டிஃபைன் பண்ண முடியணும். இந்த மெட்ரிக்கை வச்சு என்னால் ஒரு டோபாலஜி டிஃபைன் பண்ண முடியணும். அப்படி இருந்ததுனாக்கா இந்த எக்ஸ் இஸ் செட் டு பி மெட்ரிசிபிள் ஸ்பேஸ். ஏ ஸ்பேஸ் இஸ் செட் டு பி ஏ மெட்ரிக் ஸ்பேஸ் இஸ் ஏ மெட்ரிசிபிள் ஸ்பேஸ் எக்ஸ் டுகெதர் வித் த ஸ்பெசிஃபிக் மெட்ரிக் that gives a topology of x. மெட்ரிசிபிள் ஸ்பேஸோ மெட்ரிக் ஸ்பேஸோ உடனே மெட்ரிக் டின்றது ஞாபகம் வரணும். அந்த மெட்ரிக் டியை வச்சு என்னால் என்ன டிஃபைன் பண்ணலாம், டின்ற மெட்ரிக்கை வச்சு என்னால் பால் டிஃபைன் பண்ண முடியும். பால்ஸ் எக்ஸு சென்டராக வச்சு எப்சிலாங் ரேடியஸ் இருக்கிற பால்ஸ் இதுதான் நம்மளுக்கு பேசிஸ் எலமெண்ட்ஸில் வரும். ஸோ இந்த பேசிஸ் எலமெண்ட்ஸை வச்சு எனக்கு வர டோபாலஜி டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னாக்க இந்த டீன்ற மெட்ரிக்கை வச்சு நம்மளுக்கு ஒரு டோபாலஜி டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா இதுதான் நம்மளுக்கு மெட்ரிக் டோபாலஜின்னு சொல்கிறோம். மெட்ரிக் டோபாலஜி எப்போ டிஃபைன் பண்ண முடியுதோ அந்த எக்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம என்ன ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம், மெட்ரிசிபிள் ஸ்பேஸ் இல்லைனா மெட்ரிக் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எக்ஸுன்றது மெட்ரிசிபிள் ஸ்பேஸ் இல்லை மெட்ரிக் ஸ்பேஸ்ன்னு சொல்லணும்னாலே டக்குன்னு மெட்ரிக் டி ஞாபகம் வரணும். டியை வச்சு வர்ற பேசிஸ் ஞாபகம் வரணும். இந்த பேசிஸை வச்சு ஜென்ரேட் பண்ணுற டோபாலஜி ஞாபகம் வரணும்.
இந்த டோபாலஜி மெட்ரிக் டோபாலஜின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி என்னால் டோபாலஜி டிஃபைன் பண்ண முடிஞ்சதுன்னா அந்த X is said to be metricsable space இல்லைனாக்கா மெட்ரிக் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லலாம். Example 1. Given a set X, define dxy is equal to 1 if x not equal to y and d of x comma y is equal to 0 if x is equal to y. இது கண்டிப்பாக நம்மளுக்கு மெட்ரிக் அப்படின்றத ப்ரூவ் பண்ணணும். டீன்றது மெட்ரிக் அப்படின்னாக்கா ஃபஸ்ட் கண்டிஷன் நம்மளுக்கு என்ன வரும், உங்களுக்கு 3 கண்டிஷன் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா. அதில் ஃபஸ்ட்டு கண்டிஷன் dxy is always greater than 0. greater than 0. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் கேஸில் பார்த்தீங்கன்னா 1ன்றது greater than 0 வந்துடும். செகண்ட் கேஸில் if distant இந்த வேல்யூ d of x y is equal to 0 இருந்ததுனாக்க நம்ம வந்து இந்த x and y ரெண்டுமே ஈக்குவல்னு சொல்லுவோம். இங்கே நம்மளுக்கு டிஃபைன் பண்ணியிருக்கிறதுலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் கண்டிஷனில் d of x, y is equal to 0 if x is equal to y. ஸோ ஃபஸ்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு greater than 0 இருக்கும். if different values x and y எடுத்துட்டிங்கனாக்கா d of x, y is equal to 1 that is greater than 0. if it is equal to 0 அப்படின்னாக்கா அந்த ரெண்டு பாயிண்ட் நம்மளுக்கு x is equal to y அப்படின்னு சொல்லிடலாம். ரெண்டாவது கண்டிஷன் உங்களுக்கு d of x, yயும் d of y, xும் ஈக்குவல் அப்படின்றத ப்ரூவ் பண்ணும். இது எப்படி ப்ரூவ் பண்ணலான்னாக்கா d of x, y இப்போ வந்து x is equal to y இருந்ததுனாக்கா நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. x is equal to y அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா எக்ஸும் ஒய்யும் ஈக்குவல் வேல்யூவாக இருக்குது அப்படின்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் x and y d of x, yன்றது என்ன ஆன்சர் வந்துடும், 0ன்னு கிடைக்கும். அப்போ d of x, y 0 அப்படின்னாக்க உங்களுக்கு d of y, xும் நம்மளுக்கு 0. if x is equal to y இருந்துச்சு அப்படின்னாக்க இந்த கேஸில் d of x, yன்றது 0 and dy இந்த வேல்யூ நம்மளுக்கு 0. சப்போஸ் ரெண்டாவது கண்டிஷன் x வந்து நாட் ஈக்குவல் டு ஒய்யாக இருக்குது அப்படின்னாக்க x நாட் ஈக்குவல் டு y அப்படின்னாக்க distance between x and y, distance between x and y இந்த வேல்யூ வந்து நம்மளுக்கு 1. அதே மாதிரி distance between y and x நம்மளுக்கு 1. ரெண்டுமே நம்மளுக்கு 1 தான். நம்மளுக்கு ஃபஸ்ட் கண்டிஷனில் என்ன சொல்லியிருக்காங்க, distance between x and y is equal to 1 if x not equal to y. அதே மாதிரி y not equal to xன்னு எடுத்துட்டிங்கனாலும் d of y, xன்றதும் 1 தான். அப்போ ரெண்டு கேஸ்லையும் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே 1 1ன்னு வரும். அப்போ இந்த ஆன்சரும் 1, இதுவும் ஆன்சர் 1. லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டுமே 1னாக்க செகண்ட் கண்டிஷன் இஸ் ஆல்சோ ட்ரூ. d of x, y is equal to d of y, x. தேர்ட் கண்டிஷன் d of x, y is equal less than or equal to d of x and z நடுவில் ஒரு பாயிண்ட் x and z எடுத்துட்டு ப்ளஸ் d of z, y. இப்போ இந்த கண்டிஷன் செக் பண்ணி பார்க்கணும். இப்போ இதுக்கு வந்து நம்ம டிஸ்டன்ஸ் if x is equal to y இருந்ததுனாக்க நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. x is equal to yனா d of x, y, x, z, y எல்லாமே நம்மளுக்கு 0 0ன்னு கிடச்சிரும் இந்த ஆன்சர் if x is equal to y இருந்ததுனாக்க. அப்போ x is equal to yனாக்க எல்லாமே 0. சப்போஸ் நம்ம இங்கே எப்படி எடுத்துக்கலாம்னாக்க x not equal to yன்னு எடுத்துட்டிங்க அப்படின்னாக்க இந்த வேல்யூ நம்மளுக்கு 1, இந்த வேல்யூ நம்மளுக்கு x, zம் 1 and d of z, yயும் நம்மளுக்கு 1. ஸோ லெஃப்ட் சைடில் 1ன்னு இருக்குது, ரைட் சைடில் 1 + 1ன்னு வரும். ஸோ ஆன்சர் என்னன்னு வந்துருச்சு, இந்த மாதிரி ஆன்சர் வரும். ஸோ இந்த கேஸ்லையும் பார்த்தீங்கன்னாக்க 1 is less than or equal to 1 + 1 is equal to 2. ஸோ தேர்ட் கண்டிஷன் இஸ் ஆல்சோ சாட்டிஸ்ஃபைடு if x not equal to y. x is equal to yனாக்க டிஸ்டன்ஸ் வேல்யூ எல்லாமே நம்மளுக்கு 0ன்னு வரதுனால அது ட்ரிவியல் கேஸு. x not equal to yன்னு வரும்போது லெஃப்ட் சைடில் 1 அண்ட் ரைட் சைடில் நம்மளுக்கு 1 + 1 அப்படின்னு கிடைக்கும்போது 2ன்னு கிடைக்கும். 1 is less than 2 அப்படின்ற மாதிரி ஆன்சர் வந்துடுது. ஸோ தேர்ட் கண்டிஷன் இஸ் ஆல்சோ சாட்டிஸ்ஃபைடு. 3 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு அப்படின்னாக்க இந்த டீன்றதை என்னன்னு சொல்லிடலாம், மெட்ரிக்னு சொல்லிடலாம். இந்த மெட்ரிக்கை வச்சு டிஃபைன் பண்ணுற டோபாலஜியை நம்ம வந்து டிஸ்க்ரீட் டோபாலஜின்னு நீங்கள் சொல்கிறாங்க. டிஸ்க்ரீட் டோபாலஜினாவே நம்ம முன்னாடி ஒரு டெஃபினேஷன் நம்ம பார்த்துருக்கோம். இந்த மெட்ரிக்கை யூஸ் பண்ணி வர்றது கண்டிப்பாக வந்து டிஸ்க்ரீட் டோபாலஜி.
அண்ட் இதில் இருக்கிற பேசிஸ் எலமெண்ட்ஸ்லாம் என்ன ஃபார்மில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா bx,1 bx,1ன்றது நான் இப்போ சொன்ன மாதிரி எக்ஸை சென்டராக வச்சு 1 ரேடியஸ் இருக்கிற மாதிரி இருக்கிற பால் அதுதான் வந்து நம்மளுக்கு bx,1ன்ற பால். இந்த இதில் பார்த்திங்கன்னா எக்ஸ் மட்டும்தான் இதில் நம்மளுக்கு இன்க்ளூட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா டிஸ்டன்ஸ் வேல்யூ நம்மளுக்கு என்னன்னு சொல்லியிருக்காங்க, distance between x and y is equal to 1 if x is not equal to y. அந்த மாதிரி வந்துச்சுனாக்கா இந்த பாலுக்குள்ளே கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த பாயிண்ட் x மட்டும்தான் இருக்கும் அப்படின்றதுக்கு இதில் இருக்கிற பேசிஸ் எலமெண்ட் இருக்கிற ஃபார்மு. ஸோ இதில் இருக்கிற இந்த டோபாலஜியில் இருக்கிற பேசிஸ் எலமெண்ட்லாம் bx,1ன்ற ஃபார்மில் இருக்கும். அதில் அந்த பாயிண்ட் x மட்டும்தான் வர மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து இங்கே dன்றதை மெட்ரிக்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். அண்ட் இதில் இருக்கிற பேசிஸ் எலமெண்ட்டை டிஃபைன் பண்ணி காமிச்சதுனால இந்த மெட்ரிக்கை வச்சு டிஃபைன் பண்ணுற டோபாலஜி நம்மளுக்கு டிஸ்க்ரீட் டோபாலஜியாக இருக்குன்றதை கன்க்ளூட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 2ல் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் மெட்ரிக் D on the real numbers is defined by the equation dx, y is equal to modulus of x minus y. Modulus of x minus y நாக்க absolute value of x minus yன்னு அர்த்தம். இதை நம்ம வந்து மெட்ரிக்னு சொல்லணும். அப்போ இதை மெட்ரிக்னு சொல்லணுன்னாக்கா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி 3 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். dx, y is greater than 0 அப்படின்னாக்கா கண்டிப்பாக இங்கே வந்து x is not equal to y. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இதோட d of x, yன்றது எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க, mod x minus y. x not equal to yனாக்கா கண்டிப்பாக அப்சல்யூட் வேல்யூஸ் ஆல்வேஸ் நம்மளுக்கு greater than 0 தான். அதனால் ஃபஸ்ட் கண்டிஷன் ஈஸியாக நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிடும். சப்போஸ் எக்ஸும் ஒய்யும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னாக்கா நம்மளுக்கு எக்ஸும் ஒய்யும் ஈக்குவல்னாக்கா மாட் எக்ஸ் மைனஸ் ஒய் வேல்யூ என்னென்னு வந்துடும், 0ன்னு கிடச்சிடும். ஸோ டிஸ்டன்ஸ் வேல்யூ நம்மளுக்கு ஈக்குவல் டு 0. அப்போ இந்த கேஸில் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு x is equal to y இருந்ததுன்னா distance value is equal to 0. distance value is greater than 0னாக்கா x not equal to y நான் absolute value டிஃபைன் பண்ணியிருக்கிறதுனால செகண்ட் கண்டிஷன் dxy is equal to dyx ன்னு ப்ரூவ் பண்ணோம். d of x, yன்றதை நம்ம எப்படி எழுதலாம், absolute value of x minus y. மாடுலஸில் பொறுத்த வரைக்கும் x மைனஸ் ஒய்யும் மாட் y மைனஸ் எக்ஸ் ரெண்டுமே ஈக்குவல் தான். அந்த மாதிரி எழுதிட்டிங்கனாக்கா மாடுலஸ் ஆஃப் y மைனஸ் எக்ஸ்ன்றது எப்படி எழுதலாம், d of y, xன்னு எழுதிடலாம். ஸோ லெஃப்ட் சைடில் dxyன்னு இருக்குது, ரைட் சைடில் dyxன்னு இருக்குது. ஸோ செகண்ட் கண்டிஷனும் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. தேர்ட் கண்டிஷன் நம்ம வந்து என்ன எடுத்துக்கணும், d of x, z is less than or equal to d of xy plus yz. அப்போ xy plus yz வரணும். அப்போ x, zன்றது எப்படி எழுதலாம், நம்ம மாடுலஸ் ஆஃப் x மைனஸ் zன்னு எழுதிக்கலாம். இதில் ஆட் அண்ட் சப்ராக்ட் yன்னு போட்டிங்கன்னா x மைனஸ் y ப்ளஸ் y மைனஸ் z. ஃபஸ்ட்டு ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணிங்கனாக்கா x மைனஸ் ஒய்ன்னு வரும், ரெண்டாவது y மைனஸ் z அப்படின்றது இந்த கேஸும் இதுவும். இப்போ மாடுலஸில் பொறுத்த வரைக்கும் மாட் x மைனஸ் ஒய், மாட் எக்ஸு ப்ளஸ் ஒய் அப்படின்றத நம்ம எப்படி எழுதலாம்னாக்கா இது நம்மளுக்கு தெரிஞ்ச ஐடியா தான், தட் இஸ் லெஸ் than or equal to மாட் எக்ஸு ப்ளஸ் மாட் ஒய்ன்னு எழுதலாம். ஸோ இந்த கண்டிஷன் நம்ம அப்ளை பண்ணும்போது இங்கே மாட் எக்ஸுக்கு பதிலாக வந்து எக்ஸ் மைனஸ் ஒய்ன்னு இருக்குது. ஸோ மாட் எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் மாட் ஒய் மைனஸ் இசட். மாட் எக்ஸ் மைனஸ் ஒய்ன்றதை நம்ம எப்படி எழுதலாம், டி ஆஃப் எக்ஸ், ஒய் ப்ளஸ் ஒய் மைனஸ் இசட்டோட அப்சல்யூட் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா டி ஆஃப் ஒய், இசட். ஸோ தேர்ட் கண்டிஷன் டி ஆஃப் எக்ஸ், இசட் இஸ் லெஸ் than or equal to டி ஆஃப் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய், இசட். ஸோ 3 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டதுனால டி இஸ் ஏ மெட்ரிக். இந்த மெட்ரிக்கை வச்சு டிஃபைன் பண்ணுற டோபாலஜி நம்மளுக்கு கண்டிப்பாக ஆர்டர் டோபாலஜியாக இருக்குன்றாங்க. இங்கே ஆர்டர் டோபாலஜி அப்படின்றது நம்மளுக்கு ஓப்பன் இன்டர்வல்ஸ் ஞாபகம் வச்சுக்கலாம். அந்த ஓப்பன் இன்டர்வலையும் பாலையும் ஈக்குவேட் பண்ணுவாங்க. பாலுன்றதை நம்ம என்னென்னு சொல்லியிருக்கோம், எக்ஸை சென்டராக வச்சு அண்ட் எப்சிலாங் ரேடியஸ் இருக்கிற பால். ஸோ பால் வந்து எக்ஸை சென்டராக வச்சு எப்சிலாங் ரேடியஸ் இருக்கிற பால். அப்போ பி எக்ஸுன்றது சென்டர் அண்ட் எப்சிலாங்கிறது ரேடியஸ் அப்படின்னு எடுத்துட்டிங்கனாக்கா இந்த பாலையும் எதையும் ஈக்குவேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்டர்வல் ஏ, பி.
ஓப்பன் இன்டர்வல் A, B. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற எக்ஸ் சென்டர் எக்ஸுன்றதை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்க அந்த அப்பர் லிமிட் அண்ட் அப்பர் என் பாயிண்ட் லோயர் என் பாயிண்ட் ரெண்டுத்தையும் டிவைடட் பை 2 ஆவரேஜ் எடுத்துக்கிறது. அண்ட் எப்சிலான்ற ரேடியஸ் எப்படி எடுத்துக்கிறாங்கனாக்க அப்பர் என் பாயிண்ட் மைனஸ் லோயர் என் பாயிண்ட் டிவைடட் பை 2ன்னு எடுத்துக்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு இந்த பாலை வந்து நம்மளுக்கு பாலில் இருக்கிற எக்ஸ் சென்டர் அண்ட் எப்சிலாங் ரேடியஸை எப்படி கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்கன்னு பார்த்தா ஏ ப்ளஸ் பி பை 2 அண்ட் பி மைனஸ் ஏ பை 2ன்னு கன்வெர்ட் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு இந்த பாலும் அந்த ஏ, பின்ற ஓப்பன் இன்டர்வலும் சேம் ஆகிடும். ஸோ இதை வச்சு நம்ம டிஃபைன் பண்ணும்போது இந்த பால்ஸ் எல்லாம் நம்மளுக்கு இந்த மெட்ரிக் வச்சு டிஃபைன் பண்ணுறோம். ஸோ பிடி ஆஃப் எக்ஸ், ஒய்ன்ற மாதிரி அர்த்தம் உங்களுக்கு. அப்படி டிஃபைன் பண்ணும்போது இந்த பால்ஸ் எல்லாத்தையும் ஓப்பன் இன்டர்வலாக கன்வெர்ட் பண்ணும்போது நம்மளுக்கு பேசிஸ் எலமெண்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ஓப்பன் இன்டர்வல்ஸ் அப்படின்னும் போது ஆர்டர் டோபாலஜி டக்குன்னு ஞாபகம் வரும். அப்போ இந்த டி மெட்ரிக்கை வச்சு டிஃபைன் பண்ணுற டோபாலஜி எல்லாமே நம்மளுக்கு ஆர்டர் டோபாலஜி அப்படின்னு டிஃபைன் பண்ணிக்கலாம். இதில் பால் எக்ஸ், எப்சிலாங்கிறத நம்ம எப்படி இந்த டெஃபினேஷனில் ஈக்குவேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாலை வந்து ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் எப்சிலாங், எக்ஸ் ப்ளஸ் எப்சிலாங் இந்த மாதிரி ஒரு ஓப்பன் இன்டர்வலுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கிட்டாக்க நம்மளுக்கு பாலும் ஓப்பன் இன்டர்வலும் சேம் அப்படின்ற மாதிரி நம்ம டிஃபைன் பண்ணிடலாம். ஸோ பால் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் எப்சிலாங், எக்ஸ் ப்ளஸ் எப்சிலாங். ஸோ இந்த மெட்ரிக் டிஃபைன் பண்ணி வர்ற டோபாலஜி ஆர்டர் டோபாலஜி. நெக்ஸ்ட் டெஃபினேஷன் பவுண்டட் சப்செட் பார்க்கலாம். எக்ஸுன்றது நம்மளுக்கு மெட்ரிக் ஸ்பேஸாக இருந்துச்சுனாக்க மெட்ரிக் ஸ்பேஸ்னால் நம்மளால் மெட்ரிக் டிஃபைன் பண்ண முடியும். இங்கே வந்து டி மெட்ரிக் டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னு எடுத்துக்கலாம். அப்படி இருந்ததுனாக்கா இதுலேருந்து ஒரு சப்செட் நம்ம ஏ எடுத்துக்க போகிறோம். ஏன்ற சப்செட்டை எப்போ வந்து பவுண்டட்னு சொல்லுவோம் அப்படின்னாக்க இந்த ஏவுலேருந்து நம்மளுக்கு 2 பாயிண்ட் எடுத்துக்கணும். ஏவுலேருந்து 2 பாயிண்ட் A1 அண்ட் A2 இந்த 2 பாயிண்ட் நம்ம எடுத்து இந்த ரெண்டுத்துக்குமான அப்சல்யூட் வேல்யூ இல்லைனாக்கா மெட்ரிக் வேல்யூ இஸ் less than or equal to m அப்படின்னு சொன்னோம்னாக்க நம்ம வந்து பவுண்டட்னு சொல்லிடலாம். ஏன்றது பவுண்டட் சப்செட் அப்படின்னு சொல்லிடலாம். இதில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பவுண்டட்னஸ்க்கு எப்பயுமே நம்ம சொல்கிற ஒரே ஐடியா தான். எந்த வேல்யூவாக இருந்தாலும் மாடுலஸ் வேல்யூ இஸ் less than or equal to m. There exists some number m such that d of a1, a2 is less than or equal to m. இந்த ஏவுலேருந்து எடுத்துக்கிற 2 பாயிண்ட்ஸ் இந்த ஏவுலேருந்து எடுத்துக்கிற 2 பாயிண்ட்ஸ் a1 and a2 ரெண்டுத்துக்குமான மெட்ரிக் வேல்யூனாக்கா d வேல்யூ d of a1, a2 is less than or equal to m. There exists some number m such that this metric value between the 2 points அப்படின்னாக்கா less than or equal to m இருந்ததுன்னா இந்த a1 நம்ம வந்து பவுண்டட்னு சொல்லுவோம். எங்கேருந்து அந்த பாயிண்ட்ஸ் எடுத்துருக்கோமோ அதுதான் நம்ம வந்து பவுண்டட் சப்செட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கேஸில் எக்ஸுன்றது மெட்ரிக் ஸ்பேஸாக இருக்கிறதுனால அதுக்கு நம்ம மெட்ரிக் டிஃபைன் பண்ண முடியும். அதை டீன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு வர்ற சப்செட்டுக்கும் நம்ம சொல்லும்போது பவுண்டட்னஸ் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு அந்த மெட்ரிக் வேல்யூ டி ஆஃப் a1, a2 இஸ் less than or equal to mன்னு சொல்லிட்டா போதும். ஸோ a is to be bounded if there is some number m such that d of a1, a2 is less than or equal to m. நம்மளுக்கு dனாலே நம்மளுக்கு டிஸ்டன்ஸ்ன்னு ஞாபகம் வச்சுங்க. டிஸ்டன்ஸ்னாக்க மாடுலஸ் ஆஃப் அந்த a1 மைனஸ் a2 அந்த 2 வேல்யூன்னு அர்த்தம். இப்போ மாடு வேல்யூஸ் less than or equal to அந்த எக்ஸிஸ்ட் ஆகிற m வேல்யூவாக இருந்ததுனாக்க a is to be bounded subset of a metric space x அப்படின்னு டிஃபைன் பண்ணிடலாம். Next definition, A is bounded and non-empty. A வந்து bounded and non-empty இருந்துச்சுன்னா the diameter of A ன்றது எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா diameter of A is equal to supremum value of all distance value a1, a2 such that a1 and a2 belongs to A. அதாவது ஏன்றது நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி எக்ஸோட சப்செட்டாக இருக்கும். எக்ஸுன்றது நம்ம மெட்ரிக் ஸ்பேஸ்ன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். எக்ஸுன்றது மெட்ரிக் ஸ்பேஸ்னால் அதுக்கு என்ன டிஃபைன் பண்ணலாம், டீன்றது மெட்ரிக் டிஃபைன் பண்ணலாம். ஸோ இதில் வர்ற இது வந்து நம்மளுக்கு பவுண்டட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னாக்க என்ன ஐடியா நம்ம சொன்னோம், 2 பாயிண்ட்ஸ் எடுத்துக்குவீங்க. இந்த 2 பாயிண்ட்ஸ்
இந்த ஏவுலேருந்து வர்ற 2 பாயிண்ட்ஸ் நம்ம எடுத்துக்குவோம். A1 அண்ட் A2. இந்த 2 பாயிண்ட்ஸும் நம்மளுக்கு என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, there exists M ஒரு பாசிட்டிவ் நம்பர் such that அந்த distance value A1, A2 is less than or equal to அந்த exist ஆகிற M வேல்யூன்னு சொல்லியிருக்கும். அப்படி இருந்துனாக்கா ஏவை என்னன்னு சொல்லிடலாம், பவுண்டட் அப்படின்னு சொல்லிடலாம். இந்த ஏ வந்து பவுண்டட். ஏவிலேருந்து 2 பாயிண்ட் எடுத்து அது ரெண்டுத்துக்கு மேலே டிஸ்டன்ஸ் வேல்யூஸ் லெஸ் than or equal to அந்த எக்ஸிஸ்ட் ஆகிற M வேல்யூ அப்படின்னு சொன்னோம்னாக்கா ஏவை பவுண்டட்னு சொல்லிடலாம். அண்ட் அது நான் எம்டியாக இருக்கும் மாதிரி எடுத்துட்டிங்கன்னா, டயமீட்டர் ஆஃப் ஏ எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சுப்ரீமம் ஆஃப் ஆல் டிஸ்டன்சஸ். அப்போ என்ன மீனிங்னாக்கா, உங்களுக்கு இதேமாரி இருக்கிற எல்லா டிஸ்டன்ஸு, இந்த எல்லா டிஸ்டன்ஸுக்கும் டி ஆஃப் A1, A2 வேர் A1, A2 எல்லாமே பிலாங்ஸ் டு ஏவாக இருக்கிற மாதிரி இருக்கிறது எல்லாத்துக்கும் என்ன எடுத்துக்கணுன்னாக்கா, சுப்ரீமம் வேல்யூ நம்மளுக்கு எடுத்தோம்னாக்கா கிடைக்கிறதா நம்மளுக்கு டயமீட்டர் ஆஃப் ஏன்றது சொல்லலாம். அதாவது எல்லா பாயிண்ட்ஸுக்கும் நடுவில் இப்போ வந்து இதுதான் நம்மளுக்கு ஏ டயமீட்டர் அப்படின்னு எடுத்துக்கலாம். எப்பயுமே ஒரு சர்க்கிள் எடுத்துட்டிங்கனாக்கா, இந்த இடத்துல சென்டர் பாயிண்ட்டு நீங்கள் எக்ஸுன்னு எடுத்துட்டிங்கனாக்கா, இங்கே ஒரு ரேடியஸ் இருக்கும். எக்ஸ்லேருந்து இந்த பார்டருக்கு போடுறது ஒரு ரேடியஸ் அண்ட் இந்த எக்ஸ்லேருந்து இந்த பார்டர் லைனுக்கு வரைக்கும் போகிறது இந்த ரேடியஸ். அப்போ இந்த என் பாயிண்ட்லேருந்து இந்த என் பாயிண்ட்டுக்கு வர்றது நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 2 டைம்ஸ் ரேடியஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே எக்ஸுன்றது எடுத்துக்கலாம், இங்கே வந்து ஒய்ன்னு எடுத்துக்கலாம். அப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் எக்ஸ் அண்ட் ஒய்ன்றது இங்கே பார்த்திங்கன்னா என்ன ஆன்சர் வருது, 2 டைம்ஸ் ரேடியஸ். 2 டைம்ஸ் ரேடியஸ் தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், டயமீட்டர்னு சொல்லுவோம். இப்போ டயமீட்டர்னால் இங்கே எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கனாக்கா, எனி 2 பாயிண்ட்ஸுக்கு நடுவில் நம்ம வந்து டிஸ்டன்ஸ் எல்லாத்தையும் எல்லா பாயிண்ட்ஸுக்கும் எடுத்து நம்ம எல்லாத்துக்கும் சுப்ரீமம் எடுத்து கிடைக்கிறது தான் நம்மளுக்கு டயமீட்டர்னு சொல்கிறாங்க. ஸோ டயமீட்டர் இஸ் அ சுப்ரீமம் வேல்யூ. இப்போ எல்லா டிஸ்டன்ஸுக்கும் நம்மளுக்கு எனி 2 பாயிண்ட்ஸுக்கு நடுவில் நம்ம டிஸ்டன்ஸ் இது ரெண்டுத்துக்கு நடுவில் எடுக்கலாம், இது ரெண்டுத்துக்கு நடுவில் எடுக்கலாம், இல்லைனாக்கா இங்கேருந்து இங்கே வரைக்கும் எடுக்கலாம். இங்கேருந்து இங்கே வரைக்கும் இருக்கிறது மேக்ஸிமம் டிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ எப்படி பார்த்திங்கனாலும் இந்த மாதிரி எனி 2 பாயிண்ட்ஸுக்கு நடுவில் நம்ம டிஸ்டன்ஸ் எடுத்து எல்லா பாயிண்ட்ஸுக்கு நம்ம சுப்ரீமம் எடுத்தோம்னா கிடைக்கிறது தான் வந்து டயமீட்டர். அப்போ கண்டிப்பாக டயமீட்டர் நம்மளுக்கு சுப்ரீமம் எங்கே கிடைக்கும்னாக்கா, இந்த பார்டர்லேருந்து இந்த பார்டர் வரைக்கும் இருக்கிற பாயிண்ட்ஸுக்கு நடுவில் எடுக்கும்போது. அப்போ எந்த 2 பாயிண்ட்ஸுக்கு நடுவில் நம்ம டிஸ்டன்ஸ் நோட் பண்ணாலும் சுப்ரீமம் எடுக்கும்போது கண்டிப்பாக கிடைக்கிறது டயமீட்டர் வேல்யூவாக தான் இருக்கும். இதான் வந்து டயமீட்டர் ஆஃப் ஏ. நெக்ஸ்ட் ஒரு மெட்ரிக் டிஃபைன் பண்ணலாம். லெட் எக்ஸ் பி எ மெட்ரிக் ஸ்பேஸ் வித் மெட்ரிக் டி. எக்ஸுன்றது மெட்ரிக் ஸ்பேஸாக இருந்ததுன்னா அது கண்டிப்பாக மெட்ரிக் வேல்யூ டி டிஃபைன் பண்ண முடியும். இங்கே டி பார்ன்ற மெட்ரிக் டிஃபைன் பண்ணுறாங்க. அதே டி பார்ன்ற மெட்ரிக் டி மெட்ரிக் மாதிரி தான் எக்ஸ் கிராஸ் எக்ஸ்லேருந்து ஆருக்கு போகிற மேப்பிங் இஸ் அ மெட்ரிக் வேல்யூ. இதை எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, டி பார் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இஸ் ஈக்குவல் டு minimum of dxy, 1. அப்போ minimum value of அந்த சாதாரண மெட்ரிக் d of x, yயும் அண்ட் 1ன்ற நம்பருக்கும் ரெண்டுத்துக்குமான மினிமம் வேல்யூவை தான் நம்ம வந்து d bar மெட்ரிக்னு சொல்கிறாங்க. இந்த d bar is a metric that induces the same topology as d. அப்போ டிக்கு நம்ம என்ன டோபாலஜி டிஃபைன் பண்ணுறோமோ, இந்த டிக்கு நம்ம என்ன டோபாலஜி டிஃபைன் பண்ணுறோமோ, இந்த டிக்கு எந்த டோபாலஜி டிஃபைன் பண்ணுறோமோ அதே மெட்ரிக் அதே டோபாலஜி தான் டி பார்க்கும் வருன்றாங்க. ஏன்னா டிஃபைன் பண்ணும்போது டி பார் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் டி, 1ன்றதுனால நம்மளுக்கு டி பாரை வச்சு டிஃபைன் பண்ணுற மெட்ரிக் தட் இன்டியூசஸ் அ சேம் டோபாலஜி ஆஸ் டி. இந்த டி பார்ன்ற மெட்ரிக்கு ஸ்பெஷலாக என்ன நேம் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸ்டாண்டர்ட் பவுண்டட் மெட்ரிக். ஸோ டி பார் மெட்ரிக்கு நேம் வந்து ஸ்டாண்டர்ட் பவுண்டட் மெட்ரிக் கரஸ்பாண்டிங் டு டி. டியை பொறுத்து நம்மளுக்கு டிஃபைன் பண்ணியிருக்கிறதுனால ஸ்டாண்டர்ட் பவுண்டட் மெட்ரிக்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு இது மெட்ரிக் தானா அப்படின்றத செக் பண்ணோம். இப்போ ஃபஸ்ட் கண்டிஷன் நம்மளுக்கு எப்பயும் போல் என்ன செக் பண்ணலாம், greater than or equal to 0 பார்க்கலாம்.
இதில் டி பார் எல்லாமே நம்மளுக்கு டியை வச்சு டிஃபைன் பண்ணுறோம். அப்போ டியை வச்சு டிஃபைன் பண்ணும்போது டி ஆல்ரெடி நம்மளுக்கு மெட்ரிக்காக இருக்கிறதுனால எல்லா கண்டிஷனும் நம்மளுக்கு ஈஸியாக டிஃபைன் பண்ண முடிஞ்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் பார்த்தீங்கன்னா as d of x, y is greater than or equal to 0ன்றதுனால d bar value is also greater than or equal to 0. if x is equal to y இருந்ததுன்னா d value is equal to 0 அப்படின்னா d bar எப்படி டிஃபைன் பண்ணுறோம்? minimum of 0, 1 is equal to 0. இந்த மாதிரி டிஃபைன் பண்ணலாம். சப்போஸ் எனக்கு d bar வேல்யூ 0 அப்படின்னு எடுத்துட்டிங்கனாக்க மினிமம் வேல்யூ நம்மளுக்கு d of x, y is 1 is equal to 0 அப்படின்னா டிஸ்டன்ஸ் வேல்யூ தான் நம்மளுக்கு 0. அப்போ x is equal to y ன்னு எழுதிடலாம். செகண்ட் கண்டிஷன் நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம்? d bar of x, y is equal to d bar of y, x. இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணோம். அப்போ d bar of x, yன்றது எப்படி எழுதலாம்? மினிமம் ஆஃப் d of x, y, 1ன்னு எழுதலாம். நம்மளுக்கு d மெட்ரிக்ன்றதுனால d of y, x ன்னு மாற்றி எழுதிக்கலாம். ஸோ தட் இஸ் ஈக்குவல்னு எழுதிக்கலாம். அப்போ டிஃபைன் பண்ணும்போது d bar of y, xன்ற செகண்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடும். d bar of xy is equal to d bar of y and x. அடுத்து தேர்ட் கண்டிஷன் என்ன ப்ரூவ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா d bar of xy is xz less than or equal to xy plus yz. இதுதான் ப்ரூவ் பண்ணோம். நம்மளுக்கு ஏற்கனவே d bar of xzன்றது மினிமம் ஆஃப் d of x, z, 1ன்னு தெரியும். அதேமாதிரி d bar of y, zன்றது மினிமம் ஆஃப் dyz, 1ன்றது தெரியும். அதேமாதிரி d bar of xy is equal to minimum of d of x, y, 1ன்னு தெரியும். இப்போ இந்த மூணு ஐடியாவையும் வச்சு நம்ம வந்து இந்த தேர்ட் கண்டிஷன் இந்த ரிசல்ட்டை ப்ரூவ் பண்ணோம். d bar value of x, z is less than or equal to இந்த கண்டிஷன் நான் ப்ரூவ் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் நம்ம என்ன அசீவ் பண்ணிக்கலான்னு பார்த்தீங்கன்னா எய்தர் d of x, y is greater than or equal to 1 இல்லைனாக்கா y, z வந்து greater than or equal to 1. அப்படி எடுத்துக்கும் போது எய்தர் d bar value is equal to 1 இல்லைனாக்கா d bar of y, z is equal to 1. d value ரெண்டுமே greater than or equal to 1ன்னு எடுத்துக்கும் போது இங்கே மினிமம் சூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது greater than or equal to 1 d of x, y அப்படின்னாக்கா மினிமம் சூஸ் பண்ணும்போது 1ன்றது தான் நம்மளுக்கு மினிமமாக இருக்கும். ஸோ எய்தர் d bar value is equal to 1, d bar of y, z is equal to 1. அந்த கேஸில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்மளுக்கு d bar of xy plus d bar of yz is greater than or equal to 1, that is greater than or equal to d bar of x, z. இந்த கேஸில் 1 plus d bar of y, zன்றது கண்டிப்பாக greater than or equal to 1. ஸோ பை டெஃபினேஷன் d வேல்யூ எல்லாமே less than or equal to 1ன்னு எடுத்துட்டிங்கன்னா if d of x, y is less than 1 and y and z less than 1 எடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த d bar வேல்யூவும் d வேல்யூ நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஏன்னா d பாரை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுறோம்? மினிமம் ஆஃப் d, 1 இப்படி தான் டிஃபைன் பண்ணுறோம். மினிமம் ஆஃப் d, 1ன்னு டிஃபைன் பண்ணுறோம். ஸோ நம்மளுக்கு இந்த வேல்யூ லெஸ் than or equal to 1 இருந்தால் d வேல்யூ லெஸ் than or equal to 1 மினிமம் சூஸ் பண்ணும்போது இங்கே லெஸ் than or equal to 1ல் என்ன ஆன்சர் வந்ததோ அதுக்கும் d பாருக்கும் அதே தான் வரும். ஸோ நம்மளுக்கு இந்த d bar d of x, z வேல்யூ x, y and y, z ரெண்டுமே லெஸ் than 1 இருந்துச்சுனாக்கா d bar வேல்யூவும் d வேல்யூவும் ஈக்குவல். ஸோ d bar of xy is equal to d of xy, d bar of yz is equal to d of yzன்னு வந்துடும். ஸோ இந்த கேஸில் இந்த dக்கு ஏற்கனவே நம்மளுக்கு இந்த தேர்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதுனால dxz is less than or equal to dxy plus dyz அப்படின்றதுனால அதை அப்படியே ஈக்குவேட் பண்ணிக்கலாம் d bar of xy plus d bar of yz. இப்போ நம்மளுக்கு d bar of x, zவும் less than or equal to d of x, z அப்படின்றதுனால இந்த கேஸில் நம்ம அப்படியே எடுத்து கன்க்ளூட் பண்ணிடலாம். ஸோ தேர்ட் கண்டிஷன் நம்மளுக்கு d bar of xz is less than or equal to d bar of xy plus d bar of yz அப்படின்றது நம்மளுக்கு டிஃபைன் பண்ணிட்டோம். ஸோ d barன்றது மூணு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுனால மெட்ரிக் ஆன் எக்ஸ்ன்னு சொல்லிடலாம். இதில் ஸ்பெஷல் நேம் இதுக்கு பார்த்தீங்கன்னா d barன்றதுக்கு ஸ்டாண்டர்ட் பவுண்டட் மெட்ரிக் ஆன் எக்ஸ்ன்னு சொல்லிடலாம். நெக்ஸ்ட் டெஃபினேஷன். இந்த டெஃபினேஷனில் நம்ம வந்து யூக்ளிடியன் மெட்ரிக் அண்ட் ஸ்கொயர் மெட்ரிக் ரெண்டுமே டிஃபைன் பண்ண போகிறோம். இந்த யூக்ளிடியன் மெட்ரிக் அண்ட் ஸ்கொயர் மெட்ரிக் ரெண்டுமே நம்ம r⁴n தான் டிஃபைன் பண்ண போகிறோம். r⁴n அப்படின்னாக்கா நம்மளுக்கு எப்படி சொல்லலான்னாக்கா ஆரை வந்து n டைம்ஸ் ப்ராடக்ட் பண்ணுறதுன்னு அர்த்தம்.
இப்போ r cross எத்தனை டைம்ஸ் r நீங்கள் ப்ராடக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா n டைம்ஸ் நம்ம ப்ராடக்ட் பண்ணுறதா அர்த்தம். அப்போ இது வந்து n டைம்ஸ் நம்மளுக்கு ப்ராடக்ட் பண்ணுற வேல்யூ r பவர் n. இப்போ நம்ம இதிலேருந்து ஒரு பாயிண்ட் எக்ஸ்ன்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த எக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்க ஃபஸ்ட்டு x1, அடுத்தது x1, அடுத்தது x2, எக்ஸட்ரா xn அப்படின்னு டிஃபைன் பண்ணிக்கலாம். இப்போ மீனிங் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இந்த x1 வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட் ஆர்லேருந்து இருக்கிறது, x2ன்றது செகண்ட் ஆர்லேருந்து, இந்த xnன்றது nth ஆர்லேருந்து வர்ற எலமெண்ட் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா எக்ஸ் கேன் பி ரிட்டன் as x1, x2, எக்ஸட்ரா xnன்னு எழுதிக்கலாம். அப்போ இந்த மாட் எக்ஸ் அப்படின்றத எப்படி டிஃபைன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா மாட் எக்ஸ்ன்றது தான் இங்கே நாம் எக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. மாட் எக்ஸ்னாக்க நம்மளுக்கு 1 டைமென்ஷன் 2 டைமென்ஷன் வரைக்கும் போட்டுக்கோம். அடுத்ததுலாம் போகும்போது நம்மளுக்கு வெக்டர் ஸ்பேஸுக்கு மேலே போகும்போது நாமன்னு டிஃபைன் பண்ணுவோம். இந்த மாடு வேல்யூ தான் நாமன்னு சொல்லுவோம். மோர் தேன் 3 டைமென்ஷனுக்கு போகும்போது நம்மளுக்கு வெக்டர் ஸ்பேஸுக்கு மேலே டிஃபைன் பண்ணும்போது நாம் எக்ஸ்ன்னு டிஃபைன் பண்ணிக்கலாம். இதை வந்து எப்படி எழுதலாம்னாக்கா ஸ்கொயர் ரூட் ஆஃப் நம்ம எப்பயும் போடுற மாதிரி தான் இந்த x1க்கு ஸ்கொயர், x1 ஸ்கொயர் மாட் x1 ஸ்கொயர், அடுத்தது மாட் x2 ஸ்கொயர், இந்த மாதிரி ப்ளஸ் எக்ஸட்ரா மாட் xn ஸ்கொயர் இப்படின்னு டிஃபைன் பண்ணலாம். அப்போ ஸ்கொயர் ரூட் அப்படின்றது தான் நம்ம என்னென்னு போட்டுக்கிறோம் இங்கே பவரில் 1/2. அப்போ இந்த வேல்யூ எப்படி எழுதலாம்னாக்க ஹோல் பவரில் ஸ்கொயர் ரூட்டுக்கு பதில் நம்ம 1/2ன்னு எழுதிக்கலாம். அடுத்தது மாட் x1 ஸ்கொயரை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னாக்க x1 ஸ்கொயர் ப்ளஸ் x2 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸட்ரா லாஸ்ட்டாக இருக்கிற xn ஸ்கொயர். ஸோ உங்களுக்கு இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கொயர் ரூட்டுன்றதை பவர் 1/2ன்னு போட்டுக்கலாம். அதை தான் இங்கே வந்து நாம் x இஸ் டிஃபைன்ட் as x1 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸட்ரா அப் டு xn ஸ்கொயர் ஹோல் பவர் 1/2ன்னு டிஃபைன் பண்ணலாம். இங்கே யூக்ளிடியன் மெட்ரிக் அப்படின்றதுனால நம்மளுக்கு ஏற்கனவே நம்மளுக்கு மெட்ரிக் வந்து d ஆஃப் x, yன்னு சொல்லுவோம். x, yன்றது அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் த டிஃபரன்ஸ் x மைனஸ் yன்னு சொல்லிக்கலாம். இங்கே மாடுலஸுக்கு பதில் நாம் போட்டுக்கிறோம், அவ்வளோதான். இங்கே எக்ஸோட வேல்யூலாம் நம்மளுக்கு x1, x2, xnஆ இருந்தது அப்படின்னா ஒய்யோட வேல்யூ எல்லாமே y1, y2, y எக்ஸட்ரா yn இருந்துச்சு அப்படின்னா x மைனஸ் y எப்படி டிஃபைன் பண்ணலாம் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட் கோஆர்டினேட்லேருந்து ஃபஸ்ட் கோஆர்டினேட்டை மைனஸ் பண்ணோம், அவ்வளோதான். x1 மைனஸ் y1 கம்மா x2 மைனஸ் y2 எக்ஸட்ரா xn மைனஸ் yn இந்த மாதிரி டிஃபைன் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்க இந்த மாட் x மைனஸ் y வந்துடும். இந்த x மைனஸ் y எல்லாத்துக்கும் தான் நம்ம நாம் எடுக்கிறோம். நாம் எடுக்கும்போது நம்ம எப்பயும் போல் என்ன பண்ணிக்கணும் பவரில் 1/2, அதாவது ஸ்கொயர் ரூட் வேல்யூ, அப்புறம் ஒன்றுக்கு டேர்முக்கு நம்மளுக்கு ஸ்கொயர் போட்டுக்கிறோம். ஸோ யூக்ளிடியன் மெட்ரிக் d ஆஃப் x, y இஸ் ஈக்குவல் டு நாம் x மைனஸ் y இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் x1 மைனஸ் y1 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸட்ரா அப் டு xn மைனஸ் yn ஹோல் ஸ்கொயர் இப்படின்னு டிஃபைன் பண்ணிட்டோம்னா இது வந்து யூக்ளிடியன் மெட்ரிக் d ஆன் r பவர் nன்னு சொல்லிடலாம். இதே r பவர் nக்கு ஸ்கொயர் மெட்ரிக் டிஃபைன் பண்ணுறீங்க அப்படின்னா எப்படி டிஃபைன் பண்ணலான்னாக்கா ஸ்கொயர் மெட்ரிக் வேல்யூ இந்த இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம வந்து மேக்ஸிமம் இந்த இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸ் எல்லாத்துக்கும் அப்சல்யூட் வேல்யூ எடுத்து மேக்ஸிமம் வேல்யூ, அதாவது மேக்ஸிமம் ஆஃப் மாட் x1 மைனஸ் y1 mod x1 x2 minus y2 etc up to mod xn minus yn எல்லாத்துக்கும் நம்ம என்ன எடுக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வேல்யூ நம்ம எடுக்கணும். the maximum value of the differences x1 y1 அப்புறம் xn yn எல்லாத்துக்கும் போட்டு மேக்ஸிமம் வேல்யூ சூஸ் பண்ணுறது தான் நம்மளுக்கு ஸ்கொயர் மெட்ரிக் ரோ ஆஃப் x, yn டிஃபைன் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம யூனிஃபார்ம் மெட்ரிக் டிஃபைன் பண்ண போகிறோம். யூனிஃபார்ம் மெட்ரிக் அப்படின்னாக்க எதுக்கு டிஃபைன் பண்ண போகிறோம்னாக்கா r பவர் j. இந்த யூனிஃபார்ம் மெட்ரிக்ன்றது ரோ பார்னு சொல்லுவீங்க. இந்த ரோ பார் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு சுப்ரீமம் ஆஃப் ஆல் d பார் வேல்யூ, ஸ்டாண்டர்ட் பவுண்டட் மெட்ரிக் வேல்யூ.
அப்போ ரோ பார் அப்படின்றது இங்கே முன்னாடி சொன்ன மாதிரி நம்மளுக்கு ஆர் பவர் என்னன்னாக்கா n டைம்ஸ் ப்ராடக்ட் பண்ணுது. ஆர் பவர் ஜேன்னாக்கா ஜேவில் இருக்கிற இண்டெக்ஸ் செட்டில் இருக்கிற வேல்யூஸ் எல்லாத்துக்கும் நம்ம ப்ராடக்ட் பண்ணுறதுன்னு அர்த்தம். அப்போ ஆர் கிராஸ் கவுண்டபிள் நம்பர் ஆஃப் ஆர் வரைக்கும் நம்மளுக்கு ப்ராடக்ட் பண்ணி வர்றதுன்னு அர்த்தம். இந்த மாதிரி உங்களுக்கு போயிட்டே இருக்குன்னு அர்த்தம். அப்போ இது எல்லாத்துக்கும் நம்மளுக்கு வேல்யூஸ் எக்ஸ் எடுத்துக்கலாம். எக்ஸுன்றது நம்மளுக்கு எப்படி வரும்னா x1 x2 எக்ஸட்ரா இந்த மாதிரி வரும். அதே மாதிரி ஒய்ன்னு எடுத்துட்டிங்கனாக்க y1 y2 எக்ஸட்ரா y1 y2 எக்ஸட்ரா இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ வந்து நம்மளுக்கு இந்த எக்ஸ் எல்லாமே எங்கேருந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட் x1 செகண்ட் x2 அதுமாரி எல்லாமே. அதேமாதிரி ஒய்யும் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஆர்லேருந்து அடுத்தது ரெண்டாவது ஆர்லேருந்து y2 இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ டிஃப்ரென்ஸ் எடுக்கணும். இப்போ டிஃப்ரென்ஸ் எடுத்தோம்னாக்கா நம்மளுக்கு எக்ஸு மைனஸ் ஒய். அப்போ எக்ஸு மைனஸ் ஒய் அப்படின்றத நம்ம எப்படி எழுதலாம்னாக்கா x1 மைனஸ் y1 எக்ஸட்ரா x2 மைனஸ் y2 எக்ஸட்ரா ஜேவில் எத்தனை ஆர் இருக்கோ அத்தனை வரைக்கும் இருக்கிறதுக்கு எடுத்துக்கும். இந்த ஒன்றையும் தான் நம்ம என்னென்னு எழுதிக்கிறோம்னாக்க அந்த டி பார் வேல்யூ. அப்போ டிஃப்ரென்ஸ் நம்ம அப்சல்யூட் வேல்யூ நம்ம கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஒன்று நம்மளுக்கு டி பார் ஆஃப் இந்த ஃபஸ்ட்டு வேல்யூ டி பார் ஆஃப் x1 y1 டி பார் ஆஃப் y1. அடுத்தது இந்த ரெண்டுத்துக்கு மேலே அப்சல்யூட் வேல்யூன்னு பார்த்திங்கனாக்கா டி பார் ஆஃப் x2 y2. அப்போ இது எல்லாத்துக்கும் நம்மளுக்கு இந்த டி பார் வேல்யூ எடுத்து அது எல்லாத்துக்கும் சுப்ரீமம் எடுத்து கிடைக்கிறதா நம்மளுக்கு என்னென்னு சொல்லுவோம்னா ரோ பார் மெட்ரிக், அதாவது யூனிஃபார்ம் மெட்ரிக் ஆன் ஆர் பவர் ஜே. இந்த மெட்ரிக் ரோ பாரை வச்சு டிஃபைன் பண்ணுற டோபாலஜி வந்து யூனிஃபார்ம் டோபாலஜி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்து நம்ம மெட்ரிக் ஸ்பேஸில் மெட்ரிக் டிஃபைன் பண்ணுவோம் இல்லையா, இங்கே வந்து நம்ம இந்த தியரத்துக்கு தேவைப்படுறதுனால யூனிஃபார்ம் மெட்ரிக் டிஃபைன் பண்ண போகிறோம். யூனிஃபார்ம் மெட்ரிக் ஆன் ஒய் பவர் ஜே அப்படின்னாக்கா ரோ பார் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இஸ் ஈக்குவல் டு சுப்ரீமம் ஆஃப் டி பார் ஆஃப் எக்ஸ் ஆல்ஃபா கமா ஒய் ஆல்ஃபா. சுப்ரீமம் ஆஃப் ஆல் டி பார் வேல்யூ. டி பார்ன்றது நம்மளுக்கு ஸ்டாண்டர்ட் பவுண்டட் மெட்ரிக். டி பார்ன்றது மினிமம் ஆஃப் டி ஆஃப் ஏ கமா பி கமா 1 டிஸ்டன்ஸ். இந்த சாதாரண மெட்ரிக் டி ஆஃப் ஏ கமா பி கமா 1 இது ரெண்டுத்துக்குமான மினிமம் வேல்யூ தான் நம்மளுக்கு டி பார் ஆஃப் ஏ கமா பின்னு எடுத்துக்குவோம். இந்த டி பார் வேல்யூ எல்லாத்துக்கும் நம்ம வந்து சுப்ரீமம் எடுத்திங்கன்னா கிடைக்கிறது தான் வந்து ரோ பார் அப்படின்ற யூனிஃபார்ம் மெட்ரிக் ஆன் ஒய் பவர் ஜே. ஒய் பவர் ஜேன்றது ஒன்றும் கிடையாது, ஒய் கிராஸ் எக்ஸட்ரா நிறையா எத்தனை வரைக்கும் வரும்னு அர்த்தம், ஜே வரைக்கும் இருக்குன்னு அர்த்தம். இதுதான் நம்மளுக்கு ஸ்டாண்டர்ட் பவுண்டட் மெட்ரிக். ஏற்கனவே டி பார்ன்றது எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கோம், மினிமம் ஆஃப் டிஸ்டன்ஸ் பிட்வீன் எக்ஸ் அண்ட் ஒய்ன்ற மெட்ரிக் கமா 1 இந்த ரெண்டுத்துக்குமான மினிமம் வேல்யூ எடுத்திங்கனாக்கா டி பார். இந்த டி பாருக்கு எல்லாம் சுப்ரீமம் எடுத்து கிடைக்கிறது தான் வந்து ரோ பார்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் நம்மளுக்கு யூனிஃபார்ம் மெட்ரிக். இந்த ரோ பார்ன்ற மெட்ரிக் தான் நம்மளுக்கு ரோ பார்ன்ற மெட்ரிக் இஸ் டு பி நம்மளுக்கு யூனிஃபார்ம் மெட்ரிக் ஆன் ஒய் பவர் ஜே. ஏற்கனவே நம்ம வந்து யூனிஃபார்ம் மெட்ரிக் ஆன் ஒய் பவர் ஜே பார்த்தோம். அதாவது டி பார்ன்ற மெட்ரிக் இஸ் ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் டி ஆஃப் ஏ கமா பி கமா 1. இந்த டி பார் வேல்யூ மினிமம் சூஸ் பண்ணிவிட்டு இந்த டி பார்க்கு எல்லாத்துக்கும் நம்ம சுப்ரீமம் எடுத்திங்கன்னா கிடைக்கிறதா வந்து ரோ பார் மெட்ரிக்னு நம்ம சொல்லியிருக்கோம். இதுதான் யூனிஃபார்ம் மெட்ரிக் ஆன் ஒய் பவர் ஜே. இப்போ நம்ம எல்லாமே நம்மளுக்கு ஃபங்க்ஷன் ஸ்பேஸில் பார்க்க போகிறோம். ஃபங்க்ஷன் ஸ்பேஸ்னால் நம்ம என்னென்னு சொல்லியிருக்கோம், சி ஆஃப் எக்ஸ் கமா ஒய். ஸ்கிரிப்ட் சி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் ஆல் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஃப்ரம் எங்கேருந்து எங்கே போகிறதுன்னு சொல்லியிருக்கோம், எக்ஸ் டு ஒய். அப்போ ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் நம்மளுக்கு ஜே டு ஒய் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கனாக்கா இப்போ அதுக்கான ரோ பார் மெட்ரிக் யூனிஃபார்ம் மெட்ரிக் எப்படி டிஃபைன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே சொன்ன அதே தான் இங்கே பாயிண்ட்ஸுக்கு சொல்லியிருக்கோம். ரோ பார் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இஸ் ஈக்குவல் டு சுப்ரீமம் ஆஃப் ஆல் டி பார் ஆஃப் எக்ஸ் ஆல்ஃபா கமா ஒய் ஆல்ஃபா. ஆல்ஃபா பிலாங்ஸ் டு ஜே இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். இங்கே வந்து இங்கே எக்ஸ் அண்ட் ஒய்க்கு நம்ம பாயிண்ட்ஸாக எடுத்துக்காமல் இங்கே என்னென்னு எடுத்துக்க போகிறோம், ஃபங்க்ஷன் ஸ்பேஸ்லேருந்து எடுத்துக்கிறோம் அப்படின்றதுனால ஃபங்க்ஷன்ஸாக எடுத்துக்க போகிறோம். அப்போ எக்ஸ் ஆல்ஃபா ஒய் ஆல்ஃபாவுக்கு பதில் எஃப் ஆல்ஃபா ஜி ஆல்ஃபா, எக்ஸ் அண்ட் ஒய்க்கு பதில் எஃப் அண்ட் ஜின்னு எடுத்துக்க போகிறோம். ஆல்ஃபா பிலாங்ஸ் டு ஜே தான். ஸோ யூனிஃபார்ம் மெட்ரிக் இங்கே ஃபங்க்ஷன் ஸ்பேஸில் இருக்க எலமெண்ட்ஸுக்கு நம்ம கொடுக்கும்போது ரோ பார் ஆஃப் எஃப் கம்மா ஜி இஸ் ஈக்குவல் டு சுப்ரீமம் ஆஃப் டி பார் ஆஃப் எஃப் ஆல்ஃபா ஜி ஆல்ஃபா, ஆல்ஃபா பிலாங்ஸ் டு
j. இந்த x alpha y alphaன்றது என்ன அர்த்தம்னா இந்த y power j இருக்கு இல்லையா, y power jன்றது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஏற்கனவே போன வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன். y cross எக்ஸட்ரா இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அப்போ இங்கேருந்து ஃபஸ்ட்டு எக்ஸ் இதுலேருந்து வர்றது x1, செகண்ட்லேருந்து வர்றது x2 எக்ஸட்ரா. இந்த மாதிரி இது எல்லாத்தையும் ஒன்றா கலெக்ட் பண்ணுறது தான் நம்ம எப்படி எழுதுவோம், எக்ஸ் ஆல்ஃபான்னு எழுதுவோம். எக்ஸ் ஆல்ஃபா இண்டெக்ஸ் செட்டு போட்டு ஆல்ஃபா பிலாங்ஸ் டு ஜே. சிமிலர்லி ஒய்ன்ற பாயிண்ட்டு ஃபஸ்ட்டு ஒய்லேருந்து வர்றது, செகண்ட் ஒய்லேருந்து வர்றது y2 எக்ஸட்ரா. இன் ஜென்ரல் இதை ஜென்ரலாக எழுதும்போது ஒய் ஆல்ஃபா பிலாங்ஸ் டு ஜே, ஆல்ஃபா பிலாங்ஸ் டு ஜேவாக இருக்கிறது. ஸோ எக்ஸ் ஆல்ஃபா ஒய் ஆல்ஃபான்ற பாயிண்ட்ஸ் இதே தான் இங்கே ஃபங்க்ஷன் ஸ்பேஸில் கொடுக்கும்போது நம்மளுக்கு எக்ஸ் ஆல்ஃபா ஒய் ஆல்ஃபா எல்லாமே எஃப் ஆல்ஃபா ஒய் ஆல்ஃபா ஜி ஆல்ஃபான்னு நம்ம கொடுக்க போகிறோம். இந்த வீடியோ ரெடி பண்ணுறதுக்கு இந்த ரெஃபரன்ஸ் புக்ஸ் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஜேம்ஸ் ஆர் மங்கஸ், ஜே டுகுன்ஜி, ஜார்ஜ் எஃப் சிம்மன்ஸ், ஜே கெல்லி, ஸ்ரீனன் சுபாஷ் அண்ட் எஸ் வில்லார்ட். இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே பேஸ்ட் ஆன் ஜேம்ஸ் ஆர் மங்கஸ் புக்லேருந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.